ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். அனைவரும் கவனிக்க வேண்டும். ஐயா, நீங்க எழுதுறவங்க எல்லாமே கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நம் வாழ்க்கையில் முதலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், யாராவது ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா அதை நாம வாழ்க்கையில பயன்படுத்தணும். என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்ம சொல்வதை கேட்க ஆரம்பித்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் வரும், நல்லது நடக்கும், எல்லாமே நமக்கு வந்து சேரும். அப்ப அது வரணும் என்றால் நாம் மாற்றத்தை எங்க கொண்டு வரணும்? நம்ம கிட்ட தான் கொண்டு வரணும். அடுத்தவர்கள் சாப்பிட்டாலோ அடுத்தவர்கள் டீ குடிச்சாலோ நம் வயர் நிறையாது. நிறையுமா? நிறையுமாங்க? இல்லல்ல. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில ஏதாவது நல்லது வரணும் என்றாலோ நல்லது நடக்கணும் என்றாலோ அதை சரியான முறையில செய்ய வேண்டியது யாரா இருக்கணும்? நாமளா இருக்கணும். நாம எதை செய்யறோமோ அதுதான் நம்மளை பின்தொடர்ந்து வர்றவங்களும் செய்வாங்க, இல்லையா? அப்போ அடுத்தவங்களுக்கு போய் உபதேசம் பண்ணுவதுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்வதற்கு முன்னாடி நாமளும் அமைதியா இருக்கணும். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் ஒழுக்கமா இருக்கிறோமோ, ஐயா இங்க பேசிக்கொண்டிருந்தா நான் பேச முடியாது, நான் ஸ்டாப் பண்ணிடணும். அங்க ஸ்டாப் பண்ண சொல்லுங்க, அதுக்கப்புறம் எழுதுங்க. ஒரே இடத்துல ரெண்டு நடக்காதுங்க. இட் இஸ் நாட் பாசிபிள். ஆனால் நிறைய மேடையில் நான் எதுக்கு சொல்றேன்னா, யாரும் வருத்தப்படக்கூடாதுங்க. நாம் இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து எல்லாருக்கும் நன்மை வர்றதுக்கு வேண்டி. இவ்வளோ தூரம் நான் பயணம் பண்ணி இந்த விழாவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது கிடைக்கணும். வந்துட்டு உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி கையை காட்டிட்டு போகிறது என்னோட வேலை கிடையாது. ஐ ஆம் நாட் a political person. How much crowd can come, I can't talk. No. Maybe I talk 5 minutes, 2 minutes. I can give something to people. அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முதல் மாற்றம் நம்மளிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். நாம் அது சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் நாம் செய்யும் ஒவ்வொரு பணியும் நமக்கு வேண்டி அது வரம் தரும். வரம் என்றால் என்ன? நாம் செய்யும் புண்ணியங்களோட பலன். இப்ப என்ற ஒரு நபர் கேட்டார், சுவாமிஜி இந்த நரகம் எங்க இருக்கிறது? முன்னாடி இந்த சொர்க்கம் எங்க இருக்குதுன்னு கேட்டார். இங்க இருந்தாலும் எனக்கு ஈஸியா. அப்ப நான் சொன்ன இந்த நரகமும் இங்கதான், இந்த சொர்க்கமும் இங்கதான். காரணம் என்னன்னா, இந்த சொர்க்கம் எப்படின்னா இங்க நல்ல மாரி நம்ம வாழறதுக்கு பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருந்தா அது சொர்க்கம். நீங்களே பாருங்க, நிறைய பேங்க பிக்ஷை வாங்குறாங்க. எல்லாத்தையும் வாங்கி அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா 2000 ரூபா வரை பிக்ஷை கிடைக்குது. ஆனா அவங்க ஏதாவது நல்ல துணி வாங்கி போடுறாங்களா? போட மாட்டாங்க. நல்ல சோப்பு வாங்கி குளிக்கிறாங்களா? குளிக்க மாட்டாங்க. அதுவே நல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிட்றாங்களா? சாப்பிட மாட்டாங்க. எதுக்கு? நாளைக்கு நான் பிச்சை எடுக்கணும், நான் இப்படி அழுக்கா இருக்கணும், இவ்வளவு நோயா இருக்குன்னு நினைச்சுக்கலாம். மனசுல நினைச்சு கிடைச்ச சொத்தை கூட உபயோகம் பண்ண தெரியல. அதுக்கு பேர் தான் நரகம். இதே மாதிரி நமக்கு இருக்கிறத வச்சு நாம் சந்தோஷமாக நலமாக வாழ்றவங்க பேரு சொர்க்கம். புரியுதோ? அப்ப இந்த சொர்க்கத்தை தேடி போகணும்னு இல்லை, இந்த சொர்க்கத்துல நாம வாழ்ந்தா போதும். எங்கேயோ ஒரு இடத்துல சொர்க்கம் இருக்குது, இங்கெல்லாம் நல்ல காரியம் பண்ண அங்க போவோமான்னு கேட்டா கண்டிப்பாக நாம் செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியமும் நமக்கு புண்ணியத்தை தருது. அந்த புண்ணியத்துல தான் இங்க நாம நலமாக வாழ்கிறோம்.
அப்போ பாப புண்ணியம் எல்லோரும் என்ன நினைக்கிறான்னா அவன் என்கிட்ட வந்து பேசட்டும், எல்லாரும் என்கிட்ட வந்து பேசணும்னு நினைக்கிறனால எல்லாரும் அவ அமைதியா இருக்கிறா. அதுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒற்றுமையும் தானாக வந்து சேரும். சரியா? செய்வோமா? இன்னைக்கு எல்லாரும் என்கிட்ட கேட்குறாங்க, சுவாமிஜி நீங்க வந்து இதெல்லாம் சொல்றீங்களே, இது சாத்தியமானு கேட்டா நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், அது நடந்து விடும். இது சொல்லாம இருந்து ஒரு நாள் ஆரம்பிச்சா அதுல இருந்து 20 வருஷம் ஆயிடும். காரணம், நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரிஷிகேஷ் போகும்போது கங்கையில வந்து இறங்கி படியில் இறங்கி கொஞ்சம் தூரம் உள்ள போய் குளிக்கணும். அது கல்லெல்லாம் நிறைய கிடக்கும். இன்னைக்கு நம்ம பாரத பரம்பரை அந்த கங்கைக்கார் நல்லா நீட்டா நடபாதை மாரி கட்டி விட்டு படி வச்சுட்டு நீங்க இறங்கி அங்கன்னு நல்லா குளிங்க. அந்த இடத்துல தண்ணி கொஞ்சம் கீழே போயிட்டா அங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒரு மேடையெல்லாம் போட்டு விட்டுருக்குறாங்க. இப்போ எவ்வளோ சௌகரியமாக இருக்குது. ஆனால் அன்னைக்கு நாம் நினச்சோம் 2010, 2011 நினச்சோம், இன்னைக்கு 2025 நடந்திருக்குது. அப்போ நாம் இன்னைக்கு ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறது நாளை நாம் ஒற்றுமையாக ஆகிவிடுவோம். இதில் ஒரே ஒரு விஷயங்க, நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படின்னு நம்ம நினச்சி ஏன் சேரம் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ளே நாம் வேற்றுமையாக இருந்துக்கிறோம். அவர் வேலையை பார்க்கிறார், நான் அப்படி அல்ல, நம்ம வேலையை நாம் எல்லாரும் சேர்ந்து பார்க்கணும்னு தீர்மானம் செய்தால் சரியாயிடும். பின் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு எல்லாருக்கும் நல்லா ஆகணும்னு விருப்பம் இருக்குது, நல்லவே செயல்படணும்னு விருப்பம் இருக்குது. ஆனா அதுக்குள்ள வழி தெரியாம இருக்கிறோம். வழிகாட்டுறதுக்கு ஆள் வேணுமா இல்லையா? வழிகாட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்ப இந்த வழிகாட்டுறது யாருன்னு கேட்டா, அவரை போய் கேட்கவா அப்படின்னு நினைக்காம யாருக்கு வழி தெரியுதோ அவரிடம் அச்சப்படாமல், மனசுல ஒரு வெக்கப்படாமல் போய் கேளுங்க. அவர் சின்னதா இருக்கட்டும் பெரியாளா இருக்கட்டும், தெரிஞ்ச விஷயத்தை நாம கற்றுக்கொள்வதனால எந்த தவறும் கிடையாது. செய்வோமா? ஆரம்பிப்போமா? ஆரம்பிக்கணும். அதை ஆரம்பிச்சா மட்டும்தான் மாற்றங்களை கொண்டு வர முடியும். நாம இன்னைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது. இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சா நாளைக்கு அந்த மாற்றம் வந்துவிடும். நேற்று வந்து எங்கள் குருநாதரோட ஆராதனை ரிஷிகேஷில் 4 நாள் இருந்தோம். அப்போ எங்கள் கூட படித்தவங்க எல்லாரும் இப்படி பார்த்துட்டு இருக்க மரவே அவங்கள்லேருந்து நான் தான் வித்தியாசமாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு மாலையெல்லாம் போட்டிருக்கேன். அப்போ எல்லாரும் கேட்டாங்க, நீங்கள் வந்து மடாதிபதி ஆயிட்டீங்களாமே, விடாதிபதி ஆயிட்டீங்களா, நீங்கள் பெரிய சுவாமி ஆயிட்டீங்களாமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அது ஒரு பீடத்துக்கு நான் சுவாமியாக இருக்கிறேன், ஆனால் இங்கே நான் உங்களோட சகோதரன். என்னோட குருஸ்தானத்துக்கு போனால் அங்கே எல்லாம் நாங்கள் சகோதரர்கள் நினைச்சிட்டு நான் சந்தோஷமாக இல்லை நிம்மதியாக இல்லை நினைக்க என்ன ஆகும்? நம்ம சந்தோஷம் நிம்மதியும் ஒதுங்கி நின்று விடும். அப்ப நினைப்பால் நாம் கெட்டு போகிறோம். நாம் எப்படி நினைக்கிறோமோ அதாக நான் ஆகிவிடுவேன். நான் எப்போது நினைப்பேன், சும்மாவே நினைக்க மாட்டேன். நம்ம கையில நிறைய பொருள் காசெல்லாம் வந்திருந்தா நம்ம மக்களுக்கு நிறைய செய்யணும்னே நினைப்பேன். பரம்பரை செய்வோம். நீங்க கேட்கணும், சாமி செய்யறீங்களான்னு கேளுங்க, செய்வோம். ஆனா நினைக்கதான் ஒவ்வொரு மாற்றம் வரும். நான் நினைப்பேன் நிறைய கூட்டம் இருக்க இடத்துலலாம் போய் பேசணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனா இன்னைக்கு பல மேடைகள்ல நம்மளை கூப்பிடுறாங்க. அப்ப நம்ம நினைக்கதான் நம்ம பெருசாக முடியும். அதனால நீங்க அனைவரும் சாதாரணப்பட்டவங்கள் அல்ல, நீங்க எல்லோரும் சிறந்தவர்கள். நமக்கு நல்லதாக வாழ முடியும், நல்லதாக எல்லாமே வளர்த்து கொண்டு வர முடியும் என்று யார் தீர்மானம் செய்யணும்? நீங்க தீர்மானம் செய்தால் வந்துவிடலாம். நான் நன்றாக இருக்க வேண்டும் சொல்லி நான் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி நீ என்ன அப்பப்போ என்னை பார்த்துக்கோன்னு சொன்னா நடக்காது. அப்ப நாம வந்து வளரணும் அப்படின்னா நம்மள தான் மாற்றம் கொண்டு வரணும். அந்த மாற்றத்துக்கு வேண்டி அனைவரும் முயற்சி பண்ணுங்க. நீங்க கண்டிப்பாக ஜெயிச்சு நல்ல பேர் வாழலாம். இன்னொரு விஷயம் சொல்றேன், இன்னைக்கு நிறைய வீடுகள்ல எல்லாம்
என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, சுவாமிஜி வீட்டில் நிம்மதியே இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்போ நீங்க டெய்லி நிம்மதி இல்லைன்னு சொன்னா என்ன வரும்? அப்போ நிம்மதி வருது, நிம்மதி ஆகிறேன்னு சொல்லுங்க, கண்டிப்பாக நிம்மதி வருது. இப்போ நீங்க ஆஸ்பத்திரி போயிட்டு பார்த்துருப்பீங்க, சிலவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தாலும் டாக்டர் என்ன சொல்லுவாரு? நலமாயிரும், இந்த 2 நாள் தான் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போய் நல்லா இருப்பீங்கன்னு. ஆனா உண்மையில அந்த ஆளுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும், அது 2 நாளையில சரியாகாது. ஆனா நாம் சொல்வதும் நாம் கேட்பதும் என்னது? சரியாகிவிடும், நல்லாகிவிடும். அப்ப நாம எப்படி அதை எடுத்துக்கொள்ளுகிறோமோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வரும். நீங்க அனைவரும் நினைக்க வேண்டும், நான் சிறந்த ஒரு மனிதனாக இந்த பூமியிலே வாழ வேண்டும், என் சமுதாயத்தில் நான் ஒரு பேறு பெற்றவனாக வர வேண்டும் நினைத்து விட்டா வந்துடலாம். இல்லப்பா, நீங்க என்ன வேணாலும் பேசிக்கோங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நானா வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா வர முடியாது. எந்த மாற்றம் யாருக்கு வேண்டுமோ அந்த மாற்றத்தை அவர் உருவாக்கி கொள்ள வேண்டும். எந்த ஒரு மாற்றத்தை நாம் விலை கொடுத்து வாங்க முடியாது. எந்த ஒரு மாற்றம் வரணும்னாலும் அவரவர் உழைப்புக்கு அவரவருக்கு சம்பளமே. நான் வேலை பார்த்தா நமக்கு சம்பளம் கிடைக்கும், நான் நன்றாக பேசினா எனக்கு நல்லது வரும், நான் நன்றாக பேசாம விட்டா எனக்கு எதுவுமே வராது. என்கிட்ட வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, சுவாமிஜி எப்போ பார்த்தா நீங்கள் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக பேசுகிறீங்களேன்னு கேட்டாங்க. இந்த உலகத்தில் ஒரு செலவு இல்லாமல், ஒரு பைசா விநியோகம் பண்ணாமல் நாம் கொடுக்க வேண்டிய ஒரு சந்தோஷம் சொன்னா புன்னகை. யார் வந்து புன்னகையை கொடுக்குறீங்களோ அடுத்த ஒரு புன்னகை திருப்பி கிடைக்கும். அதுக்கு வார்த்தைகள் தேவையில்லை, எழுத்துக்கள் தேவையில்லை. அந்த புன்னகையை இன்னொரு மனிதனை சுகப்படுத்துகிறது, இன்னொரு மனிதனை மகிழ்ச்சியாக்குறது. அதுக்கப்புறம் தான் நான் இதை செய்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு தெரியாது, நான் குருகுலத்தில் படிக்கிற பிறகு இங்கிலாந்துலேருந்து ஒரு டாக்டர் வந்திருந்தாங்க. அவங்க மனநிலையெல்லாம் பாதிக்கப்பட்டு மனசு வேலையில் டென்ஷன்லாம் பட்டு அவங்க ரொம்ப சங்கடப்பட்டு வந்திருக்க பிறகு என்னோட குருநாதர் வந்து சொல்றார், இங்கே ஒரு சுவாமி இருக்கிறார், அவர்கிட்ட போய் ஒரு பேசுமா 3 நாளைக்கு அப்படின்னார். 3 நாள் அவங்களோட பேசினேன். அவங்க 3 நாள்ல நல்லா சிரிச்சு பேசிட்டு வேற ஒன்றும் எனக்கு தெரியாது. 3 நாளைக்கு அப்புறம் என் குருநாதர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க, சுவாமிஜி நீங்க ஒரு சுவாமிகிட்ட பேச சொன்னீங்க, அந்த சுவாமிக்கு ஒரு பேரு கொடுத்தா நல்லா இருக்கும். என்ன பேரு? ஹாப்பி சுவாமி. அந்த பேர் எனக்கு கிடைச்சி இன்னைக்கு நிறையவங்களுக்கு என்ன ஹாப்பி சுவாமின்னு தான் தெரியும். காரணம், எந்த ஒரு நிகழ்விலும் நாம் சந்தோஷமாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும். துக்கம் வரும், ஆனா அது நிற்காதுங்க. ஆனா நாம மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருந்தால் துக்கத்தை மிக எளிமையாக கடந்து வந்து விடலாம். அதனால துக்கம் வராது என்று சொல்லல, சந்தோஷம் வந்தா நிற்கும், முழுமையாக நிற்கும்னா நிற்கும். ஆனா அதை நாம பயன்படுத்துறது போல். அப்ப என்னைக்கும் சந்தோஷமாக இருங்க. நம்ம வாழ்க்கையில நாம் சந்தோஷத்தை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டிருங்க, துக்கத்தை மறந்து விடுங்க. சுவாமிஜி எப்படி மறக்க முடியும் அப்படி என்றால், நீங்க யோசிச்சு பாருங்க, நல்ல மாரி மனசை கஷ்டப்படுத்தி நாமளே வருத்தப்பட்டு நாமளே கஷ்டப்பட்டு ஒன்றும் இல்லாம ஆகிறது வேண்டுமா? இல்லை அதை மாற்றி நான் ஆரோக்கியமாக இருந்து நன்னமாக வாழ வேண்டுமா? நீங்க நினைச்சு பாருங்க. நடந்து போன விஷயத்தை பற்றி தான் வருத்தம் இல்லையா? சொல்லுங்க. வர வேண்டிய விஷயத்தை நினைச்சுதான் வருத்தம். என்னைக்காவது நிகழ்கால நினைச்சு வருத்தப்படுறீங்களா? சொல்லுங்க. இல்லை. அப்போ நம்ம நல்லாக யோசிச்சு பாருங்க, நம்மளை வருத்தப்பட வைக்கிறதும் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறதுக்கும் காரணம் நாம தான். அதை நல்லா யோஜனை பண்ணியே பார்க்கணும். நம்ம யோஜனை வந்து சரியான முறையில் யோஜனை பண்ணாதான் அது நமக்கு அந்த அறிவு, அந்த ஞானம் நம்மள வந்து சேரும். அதனால நீங்க எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும். மகிழ்ச்சியை வீட்டில் ஒரு மருந்தாக கொண்டு வந்து குடும்பம் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். குடும்பத்துல மாற்றங்கள் கொண்டு வரணும் நீங்க தான்.
இன்னைக்கு எல்லாரும் சாயங்காலம் வந்து டிவி முன்னாடி தான் இருக்கிறான். நிறைய வீடுகளில் பார்த்துட்டேன். அம்மாமார் எல்லாருமே இப்போ புத்திசாலியா டிவி பார்க்கறதுல நம்பர் 1. அவங்க அதுல மாற்றமே இல்லை. காரணம் சீரியல் பார்த்தாதான் சாப்பாடே இறங்கும். ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், அந்த டிவியை பார்த்து பார்த்து நம்ம மனசுல அந்த டிவியில நடக்கிற நிகழ்ச்சி மட்டும்தாங்க வரும். அப்ப இந்த வேண்டாத காரியங்கள் எல்லாம் வச்சு நீங்க சமைச்சு எல்லாருக்கும் போட மரவு, அந்த எங்க மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்கோ அது அவளுக்கு எல்லாம் வந்து சேர்ந்தது. நாளைக்கு அந்த சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கொடுத்த இவருக்கும் அதை நினைப்பு ஓடும். அதனால நீங்க சமையல் பண்ண மரவு இறைவனை நினைத்து கொண்டு சமையல் பண்ணுங்க. அந்த ஆகாரம் சுத்தமா இருக்கும், நலமாக இருக்கும். நானும் நல்லா சமைப்பேன். ஆனா சீரியலை நினைச்சுக்கிட்டு சமைக்க மாட்டேன். இப்ப சமைக்கிறது இல்லை. அதனால சுவாமிஜி இங்க சமையல் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், வாகனம் கூப்பிட்டுறாதங்க. இப்ப சமையல்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனாலும் தைரியமாக 1000 பேருக்கு ஒரே நின்று சமைக்க படிச்சிருக்கிறேன். நன்றாக சமையல் தெரிந்த ஒரு ஆளுக்கு தியானம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த வீட்டுல அம்மம்மார் நீங்கள் பண்ணும் உணவுல இருக்கிற சக்தி தாங்க எல்லாரும் மனசையும் பாதிக்குது. அதனால உணவு எடுக்கும் அத்தனை பேர் சொல்லுங்க, இறைவன் நாமத்தை சொல்லி பிரார்த்தனை செய்து உணவு சமைங்க. அந்த உணவு சாப்பிட்றவங்களுக்கு எல்லாம் மாற்றம். இப்ப ரிஷிகேஷ்ல இருக்க பிறகு அந்த சாயங்காலம் நாங்க அப்படி கெங்க கரையில நிற்போம். அங்க இருக்கிற அந்த ஊர்ல இருக்கிற அம்மாமாரெல்லாம் அந்த கெங்க கரையில வந்து ஓம் சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய்ன்னு சொல்லி கங்கா தண்ணி எடுத்து பூஜை பண்ணி ஒரு தீபம் எல்லாம் காட்டி ஒரு 1/2 மணி நேரம் அங்க இருந்து பிரார்த்தனை பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போறாங்க. காலையிலையும் வர்றாங்க. அங்களோட குழந்தைகள் எல்லாம் ஓம் நம சிவாய். இப்போ கூட என்கிட்ட ஒரு வீடியோ இருந்தது, காட்டி கொண்டிருந்தேன். நான் நடந்து போய்கிட்டு இருக்கப்பறம் அங்கே உள்ள குழந்தைகள் சொல்லுங்க, கங்கா ஆரதி करना है, भोजन भगवान को भोग देना है சொல்லி அந்த பகவானுக்கு போகும் அந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டு பகவானுக்கு வச்சிருக்காவலாம். அதுதான் போகா நிவேத்தியம். நீ மணி அடி. அப்போ ஒருத்தர் கையை காட்டுறா. அவங்க வந்து கங்காரதி பண்றாவலாம், அந்த பூஜை பண்றாள் சிறு குழந்தைகள். அந்த பாவம் நம்ம குழந்தைகளுக்கு இல்லையே. ஏன் நாமளே டிவியில இருக்கிறோம், சீரியல்ல இருக்கோம், நம்ம குழந்தை எப்படி போவதுக்கு? நாமளே சொல்லிக்கிறோம் என் குழந்தைக்கு இந்த விஷயம் எல்லாம் பிடிக்காது. ஆனா அந்த குழந்தைகள் அம்மா கையிலையும் போன் இருக்குது, அவங்க அந்த போனை கேட்கலையே. ஆனா நம்ம குழந்தைகள் போன் கொடுக்கலன்னா வீடையே 2ஆ மாத்தி வச்சிருக்கோம். அதுக்கு காரணம் நாம தான் வழிகாட்டி கொடுத்துருக்குறோம். வழிகாட்டியே நாம தான், குருநாதரே நாம தான். நாங்க ஸ்ரீலங்கா போயிருந்தோம். நம்ம ஐயா குருசேகர் ஐயா நாங்கெல்லாம் ஸ்ரீலங்கா போயிருக்கோம். நான் ஐயாட்ட சொன்னேன், ஐயா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னன்னு கேட்டால், நல்லூர் கட்டசுவாமி கோயில் அங்கே ஒரு கோவில் இருக்குது, முருகன் கோவில். அங்கே விழா நேரத்தில் தான் நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் எல்லாம் போயிட்டு அப்படின்னு போகிறோம். மக்களை பக்தினா நம்ம ஊரில் யாரும் பக்தி கிடையாது. அப்போ அங்கே பக்தி உள்ள போய்கிட்டு இருக்கோம். குடும்பமாக உட்கார்ந்துருக்காங்க மணல்ல. குழந்தைகள் எல்லாமே அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து மணல்ல விளையாடுறாங்க. மணல்ல எல்லாரும் ஒண்ணா விளையாடுறாங்க. எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி நம்ம ஊர்ல பார்க்க முடியலையே. குடும்பம் ஒற்றுமையா இருந்து பேச மாட்டேங்கிறாங்களே. இங்க எல்லாரும் இருந்தா குழந்தைகளும் மண்ணில் விளையாடுது. எனக்கு தோணுச்சு இடம் கிடைத்திருந்தால் எனக்கும் இருந்து விளையாடணும்னு. ஆனா அந்த சுவாமியாக எல்லாரும் விட தெரியாம போயிருக்கோமே, அதனால நமக்கு நம்மளோட இது அனுமதிக்கு இல்லையா அப்படின்னு நினைச்சிருந்தோம். ஆனாலும் அங்க பார்க்க பிறகு அந்த கலாச்சார பண்பாடு போகவில்லை. அந்த மண்ணில் இருந்து அமைதியாக விளையாடுறாங்க. அதுல ஒரு குழந்தை வந்து முருகனை பண்ணுகிறது, ஒரு குழந்தை சிவனை பண்ணுகிறது, ஒரு அம்பாளை பண்ணு. அதுக்கடையில் இந்த அப்பா அம்மாவும் அதுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் கையிலும் இதே மாதிரி போனெல்லாம் இருக்குது. ஆனால் அதை மாற்றி வச்சு குழந்தைகள் போனை விரும்பாம அவங்க அதுல வராங்கன்னா அதுக்கு முதல் ஆசிரியரே பெற்றோர்களே. அதனால நாம் நன்றாய்விட்டால் என் கூட வரவங்களும் நல்லாயிருவோம்னு சொல்ற மாதிரி நாம தாங்க எல்லாத்துக்கும் காரணம், வேற யாருமே இல்லை. கஷ்டப்படுறோமா அதுக்கு காரணம் நாம தான். சந்தோஷம் இல்லையா காரணம் நாம தான். அப்ப மாற்றம் கொண்டு வர வேண்டியது நம் மனதிலேயே.
நம் குல தர்மம் என்ன, நம்ம குல ஆச்சாரம் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சா போதுங்க, எல்லா மாற்றங்களும் வந்துவிடும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நாம எல்லாம் இறைவனோட குலத்துல சேர்ந்து பிறந்து வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு நாம் தயாராகி விட்டால் எல்லாமே என்ன ஆகும்? சரியாயிடும். வருமா வராதா? அதுக்கு நாம தயாராகணும். தயாராகி விட்டோமோ எல்லாமே சரியாயிடும். இப்போ ஒண்ணும் இல்லை. இப்ப இந்த சபையில வர்றவங்க எல்லாம் அமைதியாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும்னு நீங்களே சொல்லிக் கொள்றீங்க. காரணம் என்ன? இதுதான் சாமி சொல்லி தந்தார். நீங்க என்ன கேட்கறீங்களோ இல்லையோ அமைதியாக இருங்க. அமைதியாக இருக்க பிறகுதான் என்ன சொல்லப்படுறதோ அது நமக்குள்ள வந்து சேரும். இதற்கு வேண்டிதான் நம்மளோட கலாச்சார பண்பாடு. அப்ப நம்ம கலாச்சார பண்பாடு என்ன? நல்ல வார்த்தைகளே பேச வேண்டும், இனிப்பாக பேச வேண்டும். இனிப்பாக அது என்ன சுவாமி, சீனி எள்ளி போட்டுட்டு பேசணுமா, கருப்பட்டி எள்ளி போட்டுட்டு பேச? அப்படி அல்ல. நாம் பேசும் வார்த்தைகள் அந்நியவரோட மனதில வந்து உட்படுத்தக்கூடாது. அதாக இனிதாக பேசுங்க, நல்ல மாதிரி பேசுங்க. வார்த்தைகள் தான் ஒரு மனிதனை எப்படி மாற்றுமோ, ஒரு குழந்தை எப்படி மாற்றுமோ வார்த்தைகள் தான். ஒரு மனைவியிடம் ஒரு கணவர் சொல்லுகிறார், நீ நன்றாக சமைத்திருக்கிறாய், இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பாருங்க. இன்னும் சொல்லிக்கிட்டே இருங்க, கொஞ்ச நாளையில சாப்பாடு விதவிதமா நல்லா கிடைக்கும். ஆனா இது சரியில்லையே, உப்பு இல்லையே, காரம் இல்லையன்னா கொஞ்ச நாளையில ஒண்ணுமே இல்லாம போயிடும். நாம் கொடுக்கும் வார்த்தைகள் அன்பாக பேசுங்க, யாரும் கேட்டுடுவார்கள். அப்போ நம்ம பேசுற வார்த்தைகளுக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்குது. அதனால நாம மாற்றங்கள், கலாச்சார பண்பாடு நாம தான் கொண்டு வரணும். இல்ல நமக்கு இந்த கலாச்சாரம் கிடையாது, அது அவளுக்கு மட்டும்தான், இவாளுக்கு மட்டுமே இந்த உலகத்துல அப்படியெல்லாம் பிரிச்சு வச்சுட்டு இல்லை. யாரு எதை எடுத்துக்கொள்ளுகிறார்களோ எல்லாம் இங்க வச்சிருக்குது. எல்லாம் இருக்குது. தோசை இருக்குது, இட்லி இருக்குது, பூரி இருக்குது, புலாவ் இருக்குது, எல்லாம் இருக்குது. இங்க இருக்கிறவர்கிட்ட நான் சொல்றேன், உங்களுக்கு ஏதாவது வேணா எடுத்து சாப்பிடுங்கன்னு சொன்னா நீங்க எல்லாரும் ஒரு ஐட்டம் எடுப்பீங்களா, இல்ல உங்களுக்கு பிடிச்சதை எடுப்பீங்களா? உங்களுக்கு பிடிச்சதும் உங்களுக்கு உடம்புக்கு சேருதமான விஷயங்களை நீங்க எடுத்துக்கொள்ளுகிறீங்க. அதே மாதிரிதான் இந்த உலகத்துல நம்ம கலாச்சார பண்பாடுல எது வந்து நமக்கும் நம் குலத்துக்கும் உதவியாகிறதோ அந்த விஷயத்தை நாம நலமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் மிக மிக சிறந்ததாக இருக்கும். அதனால அனைவரும் நல்ல விஷயங்களை எடுத்து வாழ்வில் மேலடைய வேண்டும். அப்படி மேல்வடைந்து விட்டால் நம்மளை பின்தள்ளுவதற்கோ நம்மளை மாற்றி வைப்பதற்கோ யாராலையும் சாத்தியமில்லை. புரியுதோ? நமக்கு மாற்றம் வருமா? வருமா வராதா? நம்ம நல்லா இருப்போமா இல்லையா? இல்ல அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. இல்லை இல்லைன்னா இல்லாமலே போயிடும். என்கிட்ட வந்து ஒரு யார் சொன்னார், சுவாமிஜி எனக்கு வந்து பைசாவே இல்லை அப்படின்னாரு. நீ பைசா இல்லை இல்லைன்னு சொன்னால் ஒரு பைசா உனக்கு வராது. சாமிஜி என்கிட்ட 10 ரூபாய் இருக்குது, 5 ரூபாய் இருக்குதுன்னு சொல்லு, இன்னும் அது 1000 ஆகணும்னு சொல்லு, 10 கோடி ஆகணும்னு நினை. ஐயோ இல்லை இல்லை இல்லை. அந்த இல்லை என்றுள்ள நினைப்பும் இல்லை என்றுள்ள பரிமாற்றம் நம்மளை இல்லாமல். ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணம் சொல்லுகிறோம். நான் ஒரு விமானத்தில் பயணித்து கொண்டு இருக்கிற ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி. அப்போ விமானம் இண்டிகோ விமானத்தை வந்து எதுவுமே ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க, காசு கொடுத்தா தான் கொடுப்பாங்க. அப்போ இண்டிகோவில் போய்கிட்டு இருக்கிறேன். அப்போ நான் வந்து இருக்க முறை அந்த ஏர் ஹோஸ்டஸ் அந்த எல்லாரையும் வந்து கவனிப்பாங்க இல்லையா, அந்த பாப்பா வந்து என்னை வந்து ரொம்ப நேரம் பார்த்துட்டு போச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சொல்லிச்சு, நான் வந்து 2-3 பயணம் போயிட்டு வந்துட்டேன், மனசு கொஞ்சம் உளைச்சலா இருக்குது. ஆனா உங்களை பார்த்ததுல இருந்து என் மனசு சந்தோஷமாக இருக்கிறது. ஐயா நீங்க எங்கேருந்து வாரீங்கலாம் கேட்டது நான்
சொல்லி சந்தோஷமா பேசிட்டு இருந்தேன். கொஞ்சம் கழிச்சு வந்தது அந்த பாப்பா எனக்கு ஜூஸ் கொண்டு வந்து தந்தது. நான் சொன்னேன் ஜூஸ் எல்லாம் காசு கொடுக்கணும். நான் சொன்னேன் ஓகே நான் குடிச்சிட்டு ஹவு மச் ஐ ஹவ் டு பே, எவ்வளோ கொடுக்கணும்? அந்த பாப்பா சொல்லிச்சு நோ 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 சாமிஜி யூ ஆர் கிவிங் மோர் ஹாப்பினஸ், நீங்க சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறீங்க, பேசாமலே உங்க முகத்தை பார்த்த உடனே எனக்கு அது கிடைச்சது, அது என்னோட காம்ப்ளிமெண்டரியாக என்னோட அன்பளிப்பாக இதை தந்திருக்கேன்னு ஜூஸ் கொடுத்து பக்கத்துல இருக்கிறவங்க பார்க்குறேன். அப்படியே கொஞ்சம் கழிச்சு வந்து இன்னொரு கிளாஸ் கொடுத்து குடிச்சு பிடிக்கும். இது நடந்தது. அடுத்த இன்னொரு விமானம் ஏறணும், பாம்பேல வந்து வேறொரு விமானம் ஏறி இருக்கும். அந்த ஏர்கோர்ஸுக்கும் அந்த விமானத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அதுலேயும் ஒரு 2-3 பாப்பா இதேமாரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க. எனக்கு கடைசி சீட்டு, அதுக்கப்புறம் தான் அவங்களும் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ அவங்க சொன்னாங்க இங்கே இருக்கிறதுல இவரை பார்க்கும்போது கொஞ்சம் இதாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது, நம்ம ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மீண்டும் என்கிட்ட வந்து கேட்குறேன் நீங்கள் என்ன குடிக்கிறீங்க, நமக்கு கொடுத்துட்டு போறாங்க. இதெல்லாம் எப்படி கிடைக்குது? நாம் எதை நல்லதாக நினைத்து கொண்டிருக்கிறோமோ அது மற்றவங்களில் அந்த சிந்தனை கொடுத்து நமக்கு அதை அன்பளிப்பாக கொண்டு வருங்க. நீங்க இதே நல்ல மனசுல வச்சு வரும், உங்களுக்கும் அதே மாதிரி. இந்தியா ஏர்லைன்ல ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க. ஏர் இந்தியா கிடைக்கும், விஸ்தாரா கிடைக்கும், ஆனா இதுல கிடைக்காது. ஆனா அதுலயும் நமக்கு அன்பளிப்பா தராங்க. நேற்று கூட ஒரு நிகழ்ச்சி நடந்தது. நாங்க கொஞ்சம் நல்லா கடைசி பேசிட்டு இருந்தோம். அவங்களும் எங்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அப்போ ஃப்ளைட் பறந்து வந்துட்டு இருக்கப்புறம் அவங்க வந்து எங்களுக்கு சர்வ் பண்ண மாதிரி எக்ஸ்ட்ரா கேர் பண்றாங்க. இதெல்லாம் நம்ம மனசோட தூய்மை எவ்வளவு எவ்வளவு அதிகரிக்கிறதோ நமக்கு எல்லா நலனும் நம்மளை வந்து சேரும். அதனால மனதை உண்மையாக வைத்துக் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஆரோக்கியம் இல்லைன்னா, உடல் நலம் நல்லா இல்லைன்னா யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க, நாமளே நம்மளை மதிக்க மாட்டோம். எப்படி அடுத்தவங்களை விடுங்க, நம்மளே மதிக்க மாட்டோம். ஐயே இந்த பாலாப்போட உடம்பு என்னை இப்படி படுத்துதே நம்மளே திட்டிக்கிட்டு இருப்போம். அதனால உங்களோட ஆரோக்கியமானதான் உங்களோட பெரிய சொத்து. அதனால ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுங்க. நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க, நல்ல உணவுகள் சாப்பிடுங்க. நல்ல உணவால் மட்டும்தான் நீங்க நல்லா வாழ முடியுங்க. நல்ல உணவுகள் மட்டும்தான் உங்களை மேன்மேடைய வைக்கும். அதனால நல்ல உணவுகள் எடுத்து நம்ம எல்லா சொந்தங்களையும் ஒற்றுமையாக்கி நலமாக வாழ வேண்டும். சரியா தப்பா? செய்வீங்களா? இதுதான் சொல்லணும் ஐயா. இந்த உலகத்துல வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்தாலும் நமக்கு தெரிந்த விஷயத்தை பலப்படுத்தி வலிமைப்படுத்தி நாம வர வேண்டும். அவனுக்கு நிறைய அறிவு இருக்குங்க. சரி உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? இல்லைன்னு சொல்லுவோமா? இல்லை. எனக்கு எந்த அறிவு எனக்கு இருக்கோ அதை நாம சரியாக வளர்த்தி கொண்டு வருகிறோம், அதை வலிமையாக பயன்படுத்திக்கிறோம். இதுதாங்க மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நாம் யாரையுமே குற்றம் சொல்ல வேண்டாம், யாரையும் பழி சார வேண்டாம். நாம் எப்படி இருக்கிறோமோ, நாம் எப்படி வாழ வேண்டுமோ நாமே தீர்மானம் செய்வோம், நாமளே வாழ்வோம். சந்தோஷமா இருங்க. சில கேள்வி எல்லாம் கேட்பாங்க, அதுக்கு நம்ம பதில் சொல்லும். அமருங்கள். இன்னும் இருக்குது, புரியல. அவங்க சில கேள்வி எல்லாம் கேட்கிறாங்க, அதுக்கு என்ன பதில் சொல்லும். நன்றி ஐயா சுவாமிகள். அகில பாரதிய விஸ்வகர்மா ஜெகத்குரு ஸ்ரீ புத்தாத்மானந்த அப்படின்னா என்னங்க ஐயா? நமக்கு எல்லாருக்கும் பாரம்பரியம் இல்லையா? பாரம்பரியம் என்ன? தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வந்து நாளைக்கு இல்லை, நாளைக்கு வந்து நாளா கழிச்சு இல்லை, அது வந்து பாரம்பரியம் கிடையாது. நம்மளோட பரம்பரை நமக்கு சொல்ல எங்க தொட்டு தாத்தா, எங்களோட பெரிய 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 தாத்தா நம்ம பார்த்ததே இல்லை. ஆனா அவங்க சொல்லி தந்தாங்க. அதுக்கப்புறம் எங்க தாத்தா எங்களுக்கு சொல்லி, எங்க அப்பாவுக்கு சொல்லி கொடுத்தாங்க, எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ வழி வழியாக தலைமுறையாக நமக்கு கொடுக்கும் அறிவுதான் பாரம்பரியம். அப்ப இந்த நம்மளோட நம்ம ஒரு மூதாதிகள் இல்லாம நாம இல்லை, நமக்கு ஒரு வரலாறு இல்லாம நாம இன்னைக்கு இங்க இல்லை. அப்ப நம்மளோட பாரம்பரியம் அப்படின்னா எங்களோட பரம்பரை. இப்ப நம்ம மடத்தை எடுத்துக்கிட்டாலே நமக்கு 1378 வருஷம் பாரம்பரியம் இருக்குது.
அது சொல்ல போற எல்லாரும் அதிசயப்படுறாங்க. அது பரம்பரை, அந்த பாரம்பரியம். அதுல 39வது குருமா சன்னிதானமாக நாமளும் இங்க வந்து இருக்கிறோம். அதனால பாரம்பரியமான தொடர்ந்து ஒரே இடத்துல ஆரம்பித்து தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது காலங்களா யுகங்களா. அதுதான் நம்ம பாரம்பரியம் சொல்றோம். இதுலதான் சொல்ல பாரம்பரிய கலாச்சார பண்பாடு. அப்ப நேற்று ஆரம்பிச்சது இல்ல, என்னைக்கோ ஆரம்பிச்சது. அது நாடு இல்ல, எங்க தாத்தா இல்ல, அவங்களுக்கும் தாத்தா தாத்தா. പക്ഷെ நாம இன்னைக்கும் அதை செய்து கொண்டு இருக்கிறோம். அது பேர் தான் பாரம்பரியம். நன்றிங்க ஐயா. ஐயா, குரு வழிபாடுன்னு சொல்றாங்கல்ல, அப்ப குரு வழிபாடு அப்படின்னா என்னங்க ஐயா? மிக நல்ல கேள்வி. ஆனா இந்த 2 விதம் புரிஞ்சுக்கணும். குரு வழிபாடு என்றால் குருவை நாம எப்படி பூஜை செய்து அவர் வழியை பின்தொடரணும். இதுல ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டியது, இன்னைக்கு நிறையவங்க நம்ம தமிழகத்திலே நிறைய ஆளுங்களுக்கு குரு இருக்குது. ஆனா இங்க எத்தனை பேருக்கு குரு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. இப்ப நீங்க எல்லாரும் சொல்லுவீங்க, சுவாமிஜி நீங்க தான் எங்களோட குருநாதர் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஆனா ஒரு குருவை வந்து தேர்ந்தெடுக்கணும். அந்த குருவிட்ட போய் ஏதாவது ஒன்று தீட்சா மந்திரம்லாம் வாங்கணும். அவர் சொல்வதை நம்ம கேட்டு வழிபாட முன்னாடி கொண்டு போகணும். குரு இல்லாம ஒண்ணுமே இல்லைங்க. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். மிக கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி 1996 என் மனதில் தோன்ற ஒரு விஷயம், எனக்கு சந்நியாசம் எடுக்க வேண்டும், சந்நியாச வாழ்க்கை வேண்டும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். அன்னைக்கு நினைச்சு என்னோட தேடல் தான் ஒரு ஆசிரமத்துல கொண்டு போய் என்னை வந்து சேர்த்தது. அந்த ஆசிரமத்துல போய் சேர்ந்து அப்பவும் எனக்கு ஒன்றும் ஆகலை. அங்க ஒரு சுவாமி சொன்னார், நீ குரு தீட்சை வாங்கணும்னு. அந்த குருவிட்ட போய் தீட்சை வாங்கினேன். அதுக்கப்புறம் பிரார்த்தனை பண்ணேன், எனக்கு நல்ல ஒரு குரு வேணும்னு வேண்டேன். அதுக்கப்புறம் என்னோட குருநாதர் சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களை கிடைச்சார். அன்னைக்கு நான் சாதாரண ஒரு மனிதனாக இருந்தேன். அவர் எனக்கு பாடங்கள் சொல்லி கொடுத்து இன்னைக்கு எங்க போனாலும் சுவாமி புத்தாத்மானந்த சரஸ்வதி அப்படின்னா எல்லாரும் வந்து எத்தி பார்ப்பாங்க, யாருப்பா இது அப்படின்னு. அந்த அளவுக்கு வரணும்னா அது என்னோட குருநாதரோட ஆசீர்வாதம். அதனால ஒரு குருநாதர் இல்லை ஒரு குருவாக இருக்கிறவர் அவர் எப்படி இருக்கிறார் என்று யோசிக்காமல் அவரிடம் எதுக்கு நான் எடுக்க வேண்டிய நல்ல காரியம் என்னது இருக்கிறதோ அதை எடுத்து வாழ்க்கையில மேல வரணும். அதுக்கு பேர் தான் குரு வழிபாடு. குரு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுங்க. அப்போ குருவை வந்து ஏற்று அந்த இதை கொண்டு வந்தால் ஆசீர்வாதம்னு சொல்லி கடினமான அபாரமான விஷயம். ஆனா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நீங்க நல்லா இருங்கன்னு சொல்ல அது நல்லா இருக்கணும் அவங்க பிரார்த்தனை பண்ணுவாங்க. அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு சந்தேகம் இருந்தாலும் உங்க குருவிட்ட கேட்கலாம். இன்னைக்கு எங்களோட சிஷ்யர்கள் நிறைய இருக்காங்க. அவங்க சில நேரம் ராத்திரி 1 மணிக்கே ஃபோன் பண்ணுவாங்க, சுவாமி மனசு உடைச்சலா இருக்குது, பிரச்சனை தீர்த்து கொடுப்போம். சில நேரம் அவன் நம்மளை நினைச்சு பூஜை பண்ணிட்டு இருப்பான். நம்ம ஃபோன் பண்ணோம், என்னடா எப்படி இருக்கேன்னு. இல்லை சாமி, உங்களை நான் இன்னைக்கு தான் நினைச்சேன், நீங்க கூப்பிட்டுட்டீங்க, இப்படி ஒரு நிகழ்வு மாற்றப்படும். இதுதான் குரு வழிபாடு ஆரம்பிச்சிருங்க, நல்லது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், குரு வழிபாடுன்னு சொல்லி எல்லாரும் போய் வேலைக்கிழமை அன்னைக்கு கோயிலில் தட்சிணாமூர்த்தி போய் விளக்கு போடுவீங்க. அதுவும் நல்ல காரியம்தான், பண்ணுங்க. அதுலேயும் ஒரு குரு பாவத்தை கொண்டு வாங்க. அப்பதான் வந்து நமக்கு மாற்று அடைந்து நம்ம எல்லாம் மேன்மடைய முடியும். அதே மாதிரி எல்லாருக்கும் குரு அனுகிரகம் உண்டாகட்டும், குரு கிருபை உண்டாகட்டும். நன்றி சுவாமிகள். நம் சமூக மக்கள் எல்லாரையும் ஒன்றிணைப்பது எப்படி? அதான் கொஞ்சம் முன்னாடியே சொன்னேன். ஆனாலும் திருப்பி அந்த ஒரு கேள்வியாக கேட்கணும், அதுக்கு ஒரு பதில் கொடுக்கணும் இல்லையா? நான் நேற்று சொன்னேன்னு சொல்லக்கூடாது. ஆனாலும் அதை திருப்பி சொல்லுகிறேன், யாரும் வருத்தப்படாதங்க. காரணம், நமக்கு ஒன்றடையும்னா இப்போ நீங்க எல்லாரும் இங்க வந்து இருக்கிறீங்க இல்லையா? எல்லாரும் வந்திருக்கிறீங்க. நான் எல்லாருக்கும் ஒரு சேர் போட்டு தனித்தனியா உட்கார வச்சா அது எப்படி இருக்கும்? நல்லா இருக்கணும். ஆனா நீங்க எல்லாருக்கும் ஒற்றுமையா இருக்கிறதுனாலதான் இந்த மைக்கை வாங்கி நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், உங்கள்கிட்ட பேசுறோம். நீங்க ஒற்றுமையா இருக்க பிறகுதான் இங்க பார்க்கறதுக்கு மிக அழகாக இருக்குது. அந்த மாலை எடுங்க. மாலை இப்ப நான் சொல்ல போற ஒரு உதாரணம், அதுல இருந்து எல்லாம் புரிஞ்சுக்கணும். இதுல வந்து இதுக்கு பேர் என்ன? மாலை. மாலை என்ன மாலை? பூமாலை. பூமாலை.
இதுல பூ மட்டும்தானே இருக்குது இல்லையா? இப்ப இந்த ஒவ்வொரு பூவை நான் உங்க எல்லாரும் கையிலையும் கொடுக்குறேன். அதை நீங்க என்ன சொல்லுவீங்க? சுவாமிகள் பிரசாதம் பூன்னு தான் சொல்லுவீங்க. ஆனா இதுல ஒரு நூல் இருக்குது, ஒரு நார் இருக்குது. அது பார்க்கறதுக்கு அழகாலாம் இல்லை, ஆனாலும் அது இருக்குது. இவங்க உங்க கையில கொடுத்த ஒவ்வொரு பூவையும் அந்த நாத்துல நான் சுத்தி 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 இப்படி ஆக்கிட்டேன். இப்ப இத நான் கையில வச்சு தூக்கிட்டு போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, பட் இதோட அழகும் இதோட தோற்றமும் மிக சிறப்பா இருக்கா இல்லையா? இருக்கா? அப்போ ஒற்றுமையாக இருந்தால் எதுவும் அழகாகவும் இருக்கும், அதை பிரிக்க முடியாது, அத்துட்டு ஓட முடியாது. ஒற்றுமை என்று சொல்றது இந்த பூமாலை மாதிரி நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் அது சாத்திய முடியும். நான் பெருசு நான் பெருசுன்னு தனித்தனியாக இருந்தால் அழகாக இருக்க முடியாது, ஒற்றுமையாக ஆக முடியாது. ஓகே கிளியர்? ஓகே, ரொம்ப அருமையான ஒரு பதிவு சொல்லிக்கிறீங்க. அடுத்த ஒரு கேள்வி, மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்னா முதல்ல வீட்டில் இருக்க பெண்களை தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த பெண்களுக்கு மகாலட்சுமியோட கடாட்சம் எப்படி கிடைக்கும்? இது நல்ல ஒரு கேள்வி. ஆனா இங்க வந்திருக்கிற மகாலட்சுமிகள் எல்லாம் தீர்மானம் பண்ணுவீங்களா நாங்க ஆய்வு பண்ணு? காரணம் பெண்கள் நினைக்கும் விஷயங்கள் மிக சாத்தியமாகும், வேகமாக நடக்கும். அவங்களுக்கு இயற்கையாக இறைவன் அப்படி ஒரு சக்தி கொடுத்திருக்கிறார். அதனால பெண்கள் எதை நினைத்து சரியாக வழிபாடு செய்கிறார்களோ, எதை நினைக்கிறார்களோ அது நடக்கப்படுது. அதனால அவங்க செய்து நினைச்சு பூஜை செய்து மங்களகரமாக இருந்து விட்டால் எல்லாமே வந்துருங்க. இந்த உலகத்துல அலங்காரம் யாருக்கு சொல்லுங்க? பெண்களுக்கு இல்லையா? அலங்காரம் பெண்களுக்கு, பூ சூடுவது பெண்களுக்கு. அவங்க நினைப்பு நிறைய நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க, எல்லாம் நல்லா நடக்கணும் நல்லா நடக்கணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். அந்த நினைப்பை நீங்க இறைவன் சிந்தனையாக கொண்டு வந்து தினந்தோறும் உங்களோட இஷ்ட பிரார்த்தனை செய்து நீங்க அந்த தேவி ஆதிபராசக்தி வழிபாடு பண்ணீங்க, மகாலட்சுமி உங்க வீட்டுல வந்து கொண்டே இருப்பாங்க. ஆனா செய்யணும். 10 நாள் செய்துட்டு 11ஆவது நாள் சுவாமிஜி அது நடக்கலைன்னு விட்டுட்டேன்னா வராது. காரணம், இறைவன் கேட்ட உடனே கொடுக்க மாட்டார். கேட்டு அவன் எவ்வளவு தூரம் அதுல ஆர்வமாக இருக்கிறா கொடுத்துருவான். காரணம் எனக்கு அப்படிதான். நாங்க வீடு விட்டு இறங்கி 26 வருஷம் ஆகுது. 26 வருஷத்துல இன்னைக்கு வேற சாப்பாடு துணி இதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. இறைவனை தான் நினைக்கிறோம், நல்ல விஷயம் சொல்லி கொடுக்கணும். எல்லாரும் கொடுக்குறாங்க, எல்லாரும் பேசுறாங்க செய்யறாங்க. அப்போ எதை நாம நல்லதாக நினைச்சிருக்கோம் நமக்கு வேண்டது வரும். நான் போய் வேலைக்கெல்லாம் போகலை, சம்பாதிக்கலை, நீங்க எல்லாம் செய்யறத வச்சுதான் நான் வாழ்ந்து வருவோம். அதனால மகாலட்சுமி கடவுள் கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும். நீங்கள் நல்ல மாதிரி வழிபாடு பண்ணுங்க, உங்க வீட்டுல பிரார்த்தனை வைங்க. உங்க வீட்டுல விளக்குல கறி விளக்கூடாது. கறி விளக்கூடாது தெரியுமா? நீங்க விளக்க தூண்டு வைங்க இல்லையா, அந்த கறி அதுல விழுந்துடக்கூடாது. அவன் பார்க்க சுத்தமா இருந்தா போதும். நன்றிங்க ஐயா. ஆரம்பத்துல சொல்லிட்டீங்க, என்ன போல் வாழ்க்கை நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அப்படிதான்றத இன்னொரு முறை எங்களுக்காக எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா மக்கள் என்ன செய்ய வேண்டும்? அதான் இதுல நம்மள அப்படி சொன்னதோட கொஞ்சம் திருப்பி ஒரு விஷயமா சொல்றேன். அன்றாட மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நாம தீர்மானம் செய்துவிட்டால் இந்த உலகத்துல வெற்றி அடைகிற ஆளு ஃபர்ஸ்ட் ஆளு நாம தான். எனக்கு ஒரு ஆசை இருந்தது, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இங்கிலாண்டில் போய் கொஞ்சம் பேசணும், ஒரு பேப்பர் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்தது. ஆனால் இங்கிலாந்து நாட்டுக்கு போகணும்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனாலும் நான் எல்லாரோடும் சேர்ந்து பேசி 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 நான் கொஞ்சம் கொஞ்சமாக பைசா கேட்டு வாங்கி இங்கிலாந்து யூனிவர்சிட்டிக்கு போய் என்ன பேசணுமோ பேசி எடுத்துட்டு வந்தாச்சு. எனக்கு சந்தோஷம். ஆனால் அதுவே நிறைய ஓடுனும் எடுத்தோம், முயற்சி பண்ணோம். ஆனால் அதுக்கு வேண்டி நான் வருத்தப்படலை, சந்தோஷப்பட்டேன். அதே மாதிரி நமக்கு ஒரு கடினமான ஒரு விஷயம் நம்ம செய்யணும்னாலும் நடக்கும் என்னோட நிச்சயதார்த்தம் நம்ம மனசுக்கு வேண்டும். என்னால முடியும் என்னோட நிச்சயத்தை வேண்டும். நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். பிரச்சனைகள் வரும் போகும்,
நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். இந்த தீர்மானம் இருந்தால் மட்டும்தான் நாம் வந்து மகிழ்ச்சியாக இருப்போம். மகிழ்ச்சியை வந்து கடன் காசு கொடுத்து வாங்க முடியாது, நம்மளாதான் நம்ம உருவாக்க முடியும். அப்ப நாம மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன் உள்ள தீர்மானம் அவரவர் செய்து கொண்டால் பட்டினியா இருந்தாலும் சிரித்து கொண்டே இருப்போம். செய்வீங்களா? கொஞ்சம் கஷ்டம். செய்யலாமா? சத்தமா சொல்லுங்க. செய்யுங்க. காரணம் நிறைய உங்களுக்கு விஷயங்களை தவிர்ப்ப மெதுவா 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 மெதுவா. எதுக்கு தெரியுமா? இந்த சாஃப்ட்வேர் ப்ராப்ளம். இன்னொரு சவுண்டு கேட்டது அப்படின்னா இந்த சவுண்டு. அப்போ இவ்வளவு நேரம் உங்களோட பேசுறதுன்னு இருக்காம ஒரு